திண்டுக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனில் சேமியா நிறுவனத்தின் மயிலாடுதுறை மாவட்ட விநியோகஸ்தராக திருவிடைமருதூரை அடுத்த கதிராமங்கலத்தைச் சேர்ந்த ராஜ்கிங் இருந்து வந்தார். இந்நிலையில் அனில் சேமியா நிறுவனம் தீபாவளிக்கு 1 மாத காலத்திற்கு முன்பு ராஜ்கிங்கிற்கு விற்பனைக்காக பொருட்களை ராஜ்கிங்கிற்கு அனுப்பியுள்ளது. அவர் கடைகளுக்கு விநியோகம் செய்த நிலையில் அவை விற்பனையாகாமல் திரும்பியது. இதுகுறித்து அனில் சேமியா நிறுவனத்திடம் புகார் கூறியுள்ளார். ஆனால் நிறுவனம் ஒப்பந்தப்படி சேதமடைந்த பொருட்களுக்கான பணத்தை தராமல் ராஜ்கிங்கிற்கு பதிலாக 3 விநியோகஸ்தர்களை நியமித்து அவர்கள் மூலம் வியாபாரத்தை அனில் நிறுவனம் தொடர்ந்தது. இதையடுத்து விற்பனை செய்த பொருளுக்கு வழங்க வேண்டிய 1% கமிஷன், விற்பனையாகாத பொருட்களுக்கான பணம் என மொத்தம் 80 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு ராஜ்கிங் பல மாதமாக போராடியுள்ளார். ஆனால் அவருக்கு அனில் சேமியா நிறுவனத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்கிங் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து இன்று காவேரி நகர் பகுதிக்கு அனில் சேமியா ஏற்றி வந்த வாகனத்தை சிறைபிடித்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை எம்எம்ஜி ஏஜென்சிலேருந்து நான் ஓனர்னா, நம்ம அனில் சேமியா நிறுவனத்தில் நம்ம 18 வருஷமா டிஸ்ட்ரிபியூட்டாக இருப்போம். நம்ம சிறந்த முறையில் தான் வியாபாரம் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் சிறந்த முறையில் வியாபாரம் பண்ணியிருந்தோம். அவங்க வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக்காக அனுப்பி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அந்த வியாபாரத்தை எடுத்து ரன் பண்ணேன். நல்ல முறையில் சிறந்த முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாமே அவங்களுக்குள்ள காம்படிஷன் பிரச்சனைனால அவங்க என்ன ஆகிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக்காக என்கிட்ட 2 மாதம் 3 மாதம் பொருளுக்கு 2 மாதம் முடிச்சு அனுப்புனாங்க. எங்ககிட்ட வரும்போது என்னன்னு கேட்டேன், ஏதாச்சும் கம்பெனியில் கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் தூக்கிடுவோம் ஒன்று அப்படின்னாங்க. சரி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு 2023 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு சரி பண்ணி தரேன் பணத்தையும் கட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டியிருக்கேன். எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு யாருக்கு கேட்கறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் கேட்டு கெஞ்சி கூட்டாடி திண்டுக்கல்ல போய் உட்காந்து எஸ்பி ஆஃபீஸ்ல கம்பெனி கொடுத்தேன், மயிலாடுதுறையில கொடுத்தேன், எல்லா பக்கமும் கொடுத்தேன். கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தூக்குறேன்னு சொல்லிட்டு என்ஓசி என்கிட்ட வாங்கல சார், யாருமே வாங்கல. என்கிட்ட என் பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினேன். எதுவுமே போகுது, பண்ணித்தரேன் சார், 2 மாசம் பண்ணித்தரேன், 3 மாசம் பண்ணித்தரேன், எல்லா பிரச்சனையும் முடிச்சுது. இவங்க நிறுவனம் உங்களுக்கு விட்டுருமா, 2% டிஸ்கவுண்டோட தராங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அலக்கடிச்சு ஒரு ரெஸ்பான்ஸுமே இது வரைக்கும் இல்லை சார். நம்ம போன 3 மாசத்துக்கு முன்னாடி வண்டியை பிடிச்சேன் சார். வண்டியை பிடிச்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டியை நைட்டோ எடுத்துட்டு ஓடிட்டாங்க சார். இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பண்ணி தரேன், புதன்கிழமை பண்ணி தரேன், கேட்டா ஹைதராபாத்ல இருக்க, அமெரிக்கால இருக்கன்னு சொல்லி பொய்யா விட்டுக்கிட்டு என்ன அலைய விட்டு இருக்காங்க சார். என்ன மட்டும் இல்ல, பல தரப்பு டிஸ்ட்ரிபியூட்டர், வயசானவங்க எல்லாருமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் ரீசன் இல்லை சார், யாரும் வரல சார். இப்பயும் சொல்றேன் சார், இந்த பிரச்சனை தீர்வு காணலன்னா என்ன சார்ந்தாக்கானா எல்லாருமே நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என் குடும்பம் அழிஞ்சாலும் போகலாம், அந்த கம்பெனியை சும்மா விட மாட்டேன். எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் என்ன தர வேண்டும். இல்லைன்னா நான் அணில் வண்டியை நான் பிடிச்சதுனால அன்னையில இருந்து பிரைவேட் வண்டியை தான் அனுப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம நைட்ல இறக்குறது, அதாவது என்ன வண்டின்னு பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன வண்டி தெரியாம நைஸா லோடு ஆக்கிட்டு போறது அப்படி சொல்லி இன்னைக்கு நான் வண்டியை கண்டுக்காம 2 மாசமா நான் ஃபாலோ பண்ணி இந்த வண்டியை பிடிச்சிருக்கேன். நான் இன்னைக்குதான் நான் பிடிச்சிருக்கேன். நான் என் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் போராட்டத்துல தான் இருப்பேன்.